கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய ஆண்டிற்குள் நுழைவதற்கு காத்திருக்கிற நமக்கு அந்த வருஷம் எப்படி இருக்க போகிறது, அந்த வருஷத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை சுருக்கமாக நாம் தியானிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அல்லேலூயா. ஒரு புதிய தலைமுறை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவன் என்ன நோக்கத்திற்காக அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் என்ன எதிர்பார்த்தார் என்பதை குறித்து தான் அந்த வார்த்தை என்ன செய்து சொல்லப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எத்தனை பேர் எனக்கு முன்பாக இருக்கிற அந்த புதிய ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை கேட்க விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு புது வருஷத்தை நம்ம எதிர்கொள்ள போகிறோம். கர்த்தர் என்ன நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு புதிய ஆண்டிற்குள் நான் அடியெடுத்து வைக்க போகிறேன்னு, ஐயோ யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது போல ஒரு பெரிய போராட்டம் தானே எனக்கு முன்பாக இந்த கடைசி நாளில் இருக்கிறது. நான் முன்னேறிடலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு முன்பாக ஒரு தடை தானே இருக்கிறது. நான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் தலைமையின் கீழே நடந்து வந்தேன். ஏராளமான அற்புத அடையாளங்களெல்லாம் கண்ணால் நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன். இப்போ கானானுக்குள்ளே நுழைய போகிறேன்னு ஆசையாக அடியெடுத்து வைத்தா இப்போ என்னால் என்ன செய்ய முடியல, கடக்க முடியாதபடிக்கு எனக்கு முன்பாக யோர்தான் நதி அல்லவா இருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தது போல, நினைத்தது போல ஒருவேளை வரக்கூடிய புதிய ஆண்டு எப்படி இருக்க போகிறதோ இப்போவே அப்படி தானே இருக்குது. அதை எண்டப் பண்ணுற இந்த லாஸ்ட் டேயில் கூட நான் நினச்ச மாதிரி ஒரு அற்புதம் இல்லையே, நான் நினச்ச மாதிரி ஒரு அடையாளமும் இல்லையே, மாற்றம் இல்லையே, வழக்கமாக இருக்கிறது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர்களுடைய பெற்றோர், இவர்களுடைய முன்னோர் கடலையே கடந்தவங்க. இவங்களுக்கு முன்பாக இருப்பது கடல் அல்ல, ஆறு தான். ஆமீன் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகள். நீங்கள் சந்திக்க போகிற புது வருஷத்தை போல் எத்தனையோ புது வருஷத்தை என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. எத்தனையோ சவால்களை பார்த்துருக்காங்க, எத்தனையோ தடைகளை பார்த்துருக்குறாங்க, எத்தனையோ போராட்டங்களை பார்த்துருக்குறாங்க, எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துருக்குறாங்க, எவ்வளவோ ஆபத்துகளை பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ பெரிய தேவைகளெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அதிலெல்லாம் கர்த்தரை அவர்கள் பார்த்துருக்கிறார்கள். கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்திருக்கிறார்கள், அவருடைய பலத்த கிரியைகளை பார்த்திருக்கிறார்கள், அவருடைய கரத்தின் செயல்பாட்டை பார்த்திருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்டது அல்ல, நதி தான், ஒரு சின்ன ஆறு தான். அதனால் ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகும்போது டென்ஷனாக நீங்கள் இருக்காதீங்க, ஒரு மாதிரி பதட்டமாக என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க, பயப்படாதீங்க. எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நர்வஸ்னஸ்க்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. புது வருஷம் அற்புதமாக இருக்க போகுது. உங்கள் கண்கள் இதுவரைக்கும் காணாத ஒரு அற்புதத்தை பார்க்க போகுது. இந்த புதிய தலைமுறை செங்கடல் பிளந்ததை பார்த்தாங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரில. அல்லேலூயா. ஆனால் இதுவரைக்கும் நதி பிளந்து ஆறு பிளந்து எனர்ஜியில் பார்க்கல. அப்போ இப்போ அவங்க கண் எனர்ஜி போகுது, பார்க்க போகுது. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது கண்கள் காணாத அற்புதங்களை, இதுவரைக்கும் கண்டிராத அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற வருஷமாக இருக்கும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நீங்களா தெரிந்து கொண்ட பாதை அல்ல, மேகம் வழி நடத்தினா தான் வர முடியும். அல்லேலூயா. அப்போ யோர்தானுக்கு முன்னாடி வந்து மேகம் நிறுத்தி இருக்குன்னா அது அவர்கள் தேர்வு செய்த பாதை அல்ல, தேவன் நியமித்த பாதை. அப்போ 2025 நிறைவு செய்யக்கூடிய கடைசி நாளில் நீங்கள் வந்து நிற்கிங்கன்னா நீங்களாம் வந்து நிற்கல, உங்களை கொண்டு வந்து நிறுத்தினவர் தேவன். இப்போ நிறுத்தப்பட்ட இடத்துல கண்ணுக்கு முன்னாடி தடை இருக்குன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னாடி தான் போகிறாரு. அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடை 2026 இருக்காது. 25 கடைசி நாள் வரைக்கும் இருக்கலாம், ஆனால் 26வது வருஷத்தின் முதல் நாள் அது இருக்காது. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? நீங்கள் 2026வது ஆண்டில் சில நன்மைகளை சுதந்திரிக்க போகிறீர்கள். இதுவரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சிருக்கீங்க, இனி 2026 அலைந்து திரிய மாட்டீர்கள்.
இதுவரைக்கும் வனாந்தரத்தில் வானம் பார்த்த பூமியாக என்ன செஞ்சுருக்கீங்க? வாழ்ந்திருக்கிறீர்கள். இனி உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்குரிய ஸ்தானங்களிலே, உங்களுக்குரிய ஸ்தலங்களிலே நீங்கள் பெற்று அனுபவிக்கிற ஒரு புதிய ஆண்டை தான் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், பிரயாசப்படாத வயல் நிலங்களின் பலன்கள் எல்லாம் அங்கே காத்திருக்கிறது. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கேன், எவ்வளோ அழுதுருக்கிறேன், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ விசுவாசமாக இருந்தேன், எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்தேன், எவ்வளோ வருஷமாக காத்திருக்கிறேன், ஆனால் இன்னும் அலைஞ்சிட்டே இருக்கிறேன்னு, இன்னும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு அப்படிங்கிற ஒரு நிலைமை 2026 இருக்காது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2026 தடையும் இருக்காது, தாமதமும் இருக்காது. அல்லேலூயா. வெயிட் இஸ் ஓவர். 40 ஆண்டுகால காத்திருப்புக்கு முடிவு வந்துட்டு கானானை சுதந்தரிப்பதற்கான வாசல் திறந்து விட்டது. கர்த்தரை நீங்கள் புது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கான நன்மைகளுக்கான கதவுகள் திறந்திருக்கும். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதை அனுபவிக்கும் ஆண்டு தான் 2026. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பலத்தால் இந்த ஆறு நினைச்ச முடியாது, கடக்க முடியாது. ஆமேன். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், எவ்வளவோ ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டேன், எத்தனையோ ஆட்களை வச்சு செஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நதியில் இப்போ கால் வச்சா அது அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடும், அது இழுத்துட்டு போயிடும். ஆமீன். அப்போ நீங்கள் நுழைய போகிற வருஷத்தில் தேவ பிரசனத்தோடு நுழைய போகிறீங்க. வழக்கமாக நுழைகிற மாதிரி எல்லாரும் போல் நீங்கள் போக போகிறதில்ல. உங்கள் கூட ஒரு மகிமையின் பிரசன்னம் வரப்போகிறது. உங்களுக்கு முன்பாக ஒரு மகிமையின் பிரசன்னம் முன் செல்ல போகிறது. நீங்கள் கிருபை பெற்றவர்களாய் கடக்க போகிறீர்கள். ஆமேன். இப்போ அறுப்பு காலம் முழுவதும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நாளே அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. அப்போ வரக்கூடிய புது வருஷத்தில் இது ஒரு டைம் பீரியட், இது ஒரு நியமிக்கப்பட்ட காலம், இது ஒரு குறித்த காலம். இவ்வளோ நாள் இருந்து தான் ஆகணும், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும், இவ்வளோ நாள் இதுக்கு ஆகும்னு சொல்லப்பட்டது போல் உங்களுக்கு சொல்லப்படாது. அல்லேலூயா. உங்களுக்கு சீசன் டைம் எல்லாம் உங்கள் கையில் இல்லை, யார் கையில் இருக்குது? கர்த்தர் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அவர் ஓப்பன் பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான நேரத்தில் சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். உங்களுக்காகவே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நல்ல கவனிங்க, நீங்கள் போகிற இடத்துல ஏற்கனவே அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தர் புது வருஷத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவார். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை, இதுவரைக்கும் அனுபவித்து கொண்டிருந்த சகல சத்துருக்களையும் கர்த்தர் துரத்தி விடுகிற வருஷம். உங்கள் பலத்தால் அவங்கள துரத்த முடியாது, கர்த்தரே அவர்களை துரத்தி விடுவார். அல்லேலூயா. நீங்கள் குடியிருக்க போகிற இடத்துல, நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிற ஸ்தலத்தில் இனி சத்துருவால் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வர முடியாது. அவன் உருவாக்குகிற ஆயுதங்கள் உங்களை எந்த விதத்தில் என்ன செய்யாது? பாதிக்காது. அவர்கள் மூலம் உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஃப்ரீயாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு தருகிற ஒரு வருஷம்தான் 2026. அல்லேலூயா. எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு மகிமையான வருஷத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அற்புதங்களை காண்கிற வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் உங்கள் கால் மிதிச்சிடாத இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். இவங்க இதுவரைக்கும் எங்கே போனதில்லை, கானானுக்குள்ளே கால் மிதிச்சதில்லை. ஃபஸ்ட் டைம் இவங்க இப்போ தான் போகிறாங்க. அப்போ 2026 வருஷத்தில் சில புதிய இடங்களிலே நீங்கள் கால் பதிக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஸ்தலங்களிலே நீங்கள் கால் பதிக்க கர்த்தர் உதவி செய்வார். புதிய வருஷத்தில் உங்களுக்கான எல்லைகள் வரையறை செய்யப்படும். அந்தந்த கோத்திரத்துக்கு தேசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது உண்மைன்னா உங்களுக்கான எல்லைகள் வரையறை செய்யப்படும். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் திட்டம் செய்யப்படும். உங்களுக்கானது உங்களுடையதாய் மாறும். உங்கள் பங்கை உங்கள் கையில் கர்த்தர் கொடுக்குற வருஷம்தான் 2026. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதமான வருஷத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏன்னா இது நீங்கள் தேர்வு செய்த பாதையில் நடந்து வரவில்லை. கர்த்தரே உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்தி உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அப்போது எதிர்பார்த்து காத்துட்டு தான். பார்த்தீங்களா, அங்கே பால் ஓடுதான், அங்கே தேன் ஓடுதான்.
அந்த தேசம் செழிப்பானதான். இது வரைக்கும் காதில் தான் கேட்டிருக்கீங்க, ஆனால் 2026 அனுபவிக்க போகிறீங்க. காதால் கேட்ட நல்ல செய்திகளை எல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் வருஷம்தான் 2026. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி காண்பிக்க போகிற ஒரு புது வருஷம்தான் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. இப்போ சொல்லுங்கள், பயப்படுவீங்களா? எதாவது குழம்புவீங்களா? 2026 எப்படி இருக்குன்னு யோசிப்பீங்களா? மிராக்குலஸாக இருக்கும், ஃபுல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்கிற அற்புத கிரியைகளை உங்கள் கண்கள் காணத்தக்க ஒரு வருஷத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு தான் யோசுவாட்ட ஆண்டவர் டிப்ஸ் கொடுத்து ஜனங்கள்கிட்ட சொல்லுன்றாரு, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அதில் ஒரே வார்த்தையில் இருக்குது, நான் அதை உங்களுக்கு 3 வார்த்தையை சொல்லப்போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாங்களா. உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நியூ இயருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். எப்போவே எங்கே போய் எடுக்கணும், எந்த கடையில் ஸ்டிச் பண்ணணும், எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி ஸ்டிச் பண்ணி வாங்கி போட்டும் பார்த்து ஹேங்கரில் தொங்க விட்டாச்சு. அல்லேலூயா. இப்போது நைட்டு சர்வீஸில் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆயத்தங்கள் செய்யணுமோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிசிக்கலாக நம்ம ஆயத்தம் ஆகிட்டோம். இது ரொம்ப முக்கியம்தான், இது ரொம்ப அவசியம்தான். எப்படி நம்ம சரீர பிரகாரமாக ஆயத்தமாகிறோமோ அதை போல் தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதமான புதிய வருஷத்தில் நாம் அவர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய நிலையில் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், உங்கள் ஆத்துமாவை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவர் தரப்போகிற அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எந்தெந்த விதத்தில் உங்களை ரெடி பண்ணணுமோ அந்தந்த விதத்தில் உங்களை என்ன செய்யணும்? ரெடி பண்ணணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ரெடி ஆகிட்டீங்களா? புது வருஷத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்பட்டுட்டீங்களா? ரைட். ஆயத்தப்படுற நீங்கள் 2வது செய்ய வேண்டியது உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். உங்களை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் தகுதி இல்லாதவர்களுக்கு எதை என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். தகுதி உள்ளவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அப்போ ஆண்டவர் தரப்போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதியாக இருக்கிறேன்னா? என்னிடத்தில் ஏதாவது குறைவுகள் இருக்கிறதா? ஆண்டவர் விரும்பாதபடி நான் ஏதாவது கடந்த 12 மாதங்களில் செய்திருக்கிறேனா? கர்த்தர் நியமித்த வழியிலேருந்து விலகி செல்ல முயற்சித்தேனா? தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனா? கர்த்தர் என்னோடு கூட பேசும்போது அவருக்கு என் செவியை அடைத்திருக்கிறேனா? கர்த்தருக்கு முன்பாக என் முதுகை காட்டியிருக்கிறேனா? கர்த்தரை பார்க்காம என் முகத்தை நான் திருப்பி இருக்கிறேனா? கர்த்தருடைய இருதயத்தை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா? அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். சர்ச் மீ ஓ லார்ட். ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க விடணும். ஆராய்ந்து பாருங்கன்னு உங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. அவங்கள காட்டில நம்ம எவ்வளோ ஒஸ்திப்பா, பரவாயில்லப்பா, நம்ம கொஞ்சம் நல்லா தான் ஜோம் பண்ணியிருக்கோம், நம்ம கொஞ்சம் நல்லா தான் பைபிள் படிச்சிருக்கோம், நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கோம். இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? நீங்கள் யாருடைய சாயலாக மாற விரும்புகிறீங்க? ஆண்டவர் அவர் நம்மளை ரட்சித்த போதே அவருக்கு இணையாக நம்மளை உன்னதங்களில் உட்கார வச்சு ஆசீர்வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களை யாரோட கம்பேர் பண்ணணும்? இயேசுவோட கம்பேர் பண்ணணும். அப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது நான் பார்த்த மாதிரி இயேசு பார்த்துருப்பாரா? நான் பேசின மாதிரி இயேசு பேசியிருப்பாரா? நான் முடிவு செஞ்ச மாதிரி இயேசு முடிவு செஞ்சுருப்பாரா? நான் செயல்பட்டது மாதிரி இயேசு செயல்பட்டிருப்பாரா? நான் ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணினேன், அதை மாதிரி இயேசு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருப்பாரா? இப்படின்னு சொல்லி உங்களை யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? இயேசுவை போல் நான் இருக்கிறேன்னா? நான் அவரை போல் மாறுறதுக்கு தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது இது இயேசுவுக்கு பிரியமாக இருந்திருக்குமா? இயேசு என் இடத்துல இருந்ததுன்னா என்ன செஞ்சுருப்பார்? அல்லேலூயா. அந்த மாதிரி உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. 3வது அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. ஆயத்தப்படுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், அர்ப்பணியுங்கள். அர்ப்பணம் தான் நம்ம வழக்கமாக செய்கிறது தானே. அர்ப்பணங்கிறது நமக்கு புதுசாக, அது நமக்கு பழக்கப்பட்டது தானே. எப்போ பார்த்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறோம்? அப்படி கிடையாது. அது அப்படி கிடையாது. ஃபுல்லி சரண்டர், கம்ப்ளீட்டாக அவங்கள ஒப்பு கொடுக்குறது. அதாவது விழுந்து விழுந்து எழும்புகிறது ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஒரு தீர்மானம் பண்ணிட்டோன்னா அந்த தீர்மானத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். இதை நான் செய்ய மாட்டேன், இங்கே நான் போக மாட்டேன், இது கர்த்தருக்கு பிடிக்கல, இது வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அதில் எப்படி இருக்கணும்?
ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு புது வருஷத்திற்காக நம்ம தீர்மானம் நிறைய பண்ணுவோம். ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் நான் என்ன செய்வேன், புது வருஷ தீர்மானம் நிறைய பண்ணுவோம்ல. ஆண்டவரே இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு தடவையாவது பைபிளை வாசிச்சிருவேன். என்னமோ வாரந்தோறும் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை 52 வாரமும் ஆராதனைக்கு என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். அநேக ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணி சபைக்கு என்ன செய்வேன், கொண்டு வருவேன். சொல்லுங்கள். டெய்லி ஜெபம் பண்ணுவேன். குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுவேன். அல்லது அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன். சொல்லுங்கள். தினமும் சர்ச்சுக்கு வருவேன். ஊழியத்திற்கு பாஸ்டர் கூட உதவியாக நினச்சிவேன் நான் இருப்பேன். ஃபேமிலியாக குடும்ப ஜெபம் நாங்கள் பண்ணுவோம். வெரி குட். புது வருஷ தீர்மானங்கள். இப்போ நீங்கள் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போங்க. 12 மாதத்தில் பைபிளை படித்து முடிச்சிட்டோமா, தவறாமல் 1 மணி நேரம் ஜெபித்தோமா, அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய முகத்தை தேடினோமா, குடும்பமாக நம்ம குடும்ப ஜெபம் பண்ணோமா, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணோமா, சுவிசேஷத்தை மற்றவங்கள்ட்ட சொன்னோமா. சொல்லுங்கள். அப்படிலாம் பார்த்தா நம்ம இன்னும் எப்படி தான் இருக்கோம், கொஞ்சம் குறை உள்ளவர்களாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம இன்னும் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணவில்லை. அப்போ இப்போ அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா முழுவதும் ஆண்டவரே நான் செய்வேன்ப்பா, இந்த வார்த்தையின்படி நான் என்ன செய்வேன், ஏன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் தான் பாக்கியவான். தீர்மானம் பண்ணுறது பெருசு இல்லை, ஆயத்தப்படுறது ஆராய்ந்து பார்க்கறது பெருசு இல்லை. அதுக்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா. அப்படியே அந்த வழியில் கரெக்டாக நடக்கணும். ஆண்டவர் நியமித்த பாதையை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது, முயற்சி பண்ணக்கூடாது. தேவ சித்தத்தை மீறி எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது. அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நம்முடைய அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புது வருஷத்துக்காக உங்களை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் அதை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் நல்லா நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். 2026க்குள்ளே போகிறோமோ இல்லையோ பரலோகத்துக்கு போகணும். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? 2026 மேட்ரே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இப்போ எங்கே போகிறதா மேட்ரு. அப்போது ஒரு புது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு, ஒரு புதிய நாளுக்குள்ளே நுழையும் போது 2 விஷயத்தை மறக்கக்கூடாது. ஒன்று, இந்த பூமியில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜீவன் நாட்களில் ஒன்று என்ன செஞ்சிட்டு குறைஞ்சிட்டு. 2வது, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிட்டு சமீபமாயிட்டு. அப்போ இப்போ நான் என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். எதுக்கு? இயேசுவே நான் நாளைக்கு கண்ணு முழிக்கும் போது ஒருவேளை நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை சந்திக்கணும், உங்கள் வருகையில் நான் இருக்கணும், நித்திய ஜீவனில் நான் என்ன செய்யணும், பங்கடையணும். ஏதோ புது வருஷத்துக்காக அர்ப்பணிக்காதீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்காதீங்க, ஆண்டவரோடு இருப்பதற்கு அர்ப்பணிங்க, பரலோகம் போகணுங்கிற எண்ணத்தோடு உங்களை அர்ப்பணிங்க. அல்லேலூயா. இந்த 3ஐயும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தை 2026 கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமாம், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 3 வார்த்தை தான் நான் சொன்னேன். உங்களை ஆயத்தப்படுத்துங்க, ஆராய்ந்து பாருங்கள், அர்ப்பணிங்கள். அல்லேலூயா. இதில் கொஞ்சம் நீங்கள் ஒரு நாள் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ஒரு நாள் ஒரு மணி நேரமாவது தனியாக உட்காந்து உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை அர்ப்பணித்து ஆராதனைக்கு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பமாக உட்காந்து கொஞ்சம் உங்களை ஆயத்தப்படுத்தி ஆராய்ந்து பார்த்து ஃபேமிலியாக அர்ப்பணித்து அந்த நியூ இயர்க்குள்ளே வாங்க. உங்கள் ஃபேமிலிக்கு 2026வது வருஷம் பரலோக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். ஏராளமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற வருஷமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து புதிய ஆண்டிற்குள்ளே நுழைவதற்கு தேவையான சகல கிருபைகளை தந்து அந்த ஆண்டிலே அனுபவிக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கே தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, எங்களை ஆயத்தப்படுத்த, எங்களை ஆராய்ந்து பார்க்க, எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். வரக்கூடிய புதிய ஆண்டில் என்னென்ன வார்த்தைகளை நீங்கள் சொல்லி எங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருந்தீரோ அது அத்தனையும் நாங்கள் பெற்று உங்கள் நாமத்தை உயர்த்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.